வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகரன் தலைமையில் இணை தலைவரும் வடக்கு மாகாண ஆளுநருமான வேதநாயகனின் பங்கேற்புடன் இன்று காலை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2025 ஆண்டிற்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடலாகவே இன்றைய இக்கூட்டம் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திணைக்கள தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இக்கூட்டத்தில் வீதி அபிவிருத்தி, நீர் வழங்கல் மற்றும் சுத்திகரிப்பு, போக்குவரத்து, மின்சாரம், வீடமைப்பு, சட்டம் ஒழுங்கு, கடற்றொழில், விவசாயம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டமை சுட்டிக்காட்டப்பட்டது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் அமர்வின் போது முதல்வர் இருக்கத்தக்கதாக முதல்வர் பதில் வழங்க வேண்டிய விடயங்களில் துணை முதல்வர் அடிக்கடி தலையீடு செய்து கொண்டிருந்ததால் நீண்ட நேரம் இழுபறி ஏற்பட்டது. விவாதங்களின் போது உறுப்பினர்கள் முதல்வரிடம் குறிப்பிடும் விடயங்களுக்கும் முதல்வர் தெரிவிக்க வேண்டிய பதில்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் முதல்வர் தேவையற்ற வகையில் தலையிட்டு கருத்துக்களை வெளியிட்டபடி இருந்தார். ஒவ்வொரு விடயத்திலும் தலையிட்டு நீண்ட விளக்கத்தையும் அவர் வழங்கினார். காலை 10 மணிக்கு ஆரம்பித்த அமர்வு இரவு 7 மணி வரை இடம்பெற்றமைக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. நல்லூர் பெருந்திருவிழாவை முன்னிட்டு காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையே கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு விசேட சலுகைகளை வழங்க உள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் உரிமையாளர் சுந்தரராஜன் தெரிவித்ததாக அந்த நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையே கப்பல் வழியாக போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு இருவழி கட்டணமாக 28,300 ரூபாவும், காங்கேசன்துறையில் இருந்து நாகப்பட்டினம் செல்வதற்கு ஒரு வழி கட்டணமாக 12,300 ரூபாவும், நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசன்துறை வருவதற்கு ஒரு வழி கட்டணமாக 16,000 ரூபாவும் அறவிடப்படுகின்றது. இதேவேளை நல்லூர் பெருந்திருவிழாவினை முன்னிட்டு எமது பயணிகளுக்காக விசேட சலுகைகளை வழங்க உள்ளோம். அந்த சலுகைகள் தொடர்பாக விரைவில் அறிவிப்போம். எமது கப்பல் சேவையானது வழமை போல செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த 6 நாட்களும் சிறப்பான சேவையில் ஈடுபட்டு வருகின்றது. கப்பல் சேவையில் ஏதாவது மாற்றங்கள் நிகழும் இடத்து அவை குறைத்து நாங்கள் முன்கூட்டியே அறிவிப்பு வழங்குவோம் என்றார். வவுனியா கூமாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பில் 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வவுனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் வீதியில் விழுந்து உயிரிழந்தார். அவருடைய இறப்புக்கு அந்த பகுதியில் பயணித்து போக்குவரத்து போலீசாரை காரணம் என தெரிவித்து ஒரு குழுவினர் வன்முறையில் ஈடுபட்டனர். அவர்கள் போலீசார் மீதும் தாக்குதல்களை நடாத்தியிருந்தனர். இதைத் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்ட 2 வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை உறுப்பினர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறையில் ஈடுபட்ட இனியவர்களை கைது செய்வதற்கும் போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். மேலும் மேற்படி நபர் மாரடைப்பு காரணமாகவே உயிரிழந்தார் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விமானம் தரையிறங்கும் போது விமானிகளின் சாதுரியத்தினால் விபத்து தவிர்க்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்திய தலைநகர் டெல்லியில் இருந்து பட்னாவுக்கு 173 பயணிகளுடன் நேற்றிரவு குறித்த விமானம் புறப்பட்ட நிலையில் பட்னாவின் விமான ஓடுபாதை தளத்துக்கு முன்னதாகவே விமானத்தை விமானிகள் தரையிறக்கினர். இதன்போது ஓடுபாதையின் நீளம் விமானத்தை நிறுத்த போதுமானதாக இல்லை என்பதை உணர்ந்த விமானிகள் உடனடியாக விமானத்தை மேலெழும்பி மீண்டும் வானை நோக்கி பயணித்தனர். இந்த நிலையில் சிறிது நேரத்தின் பின்னர் பாதுகாப்பாக ஓடுபாதையில் விமானம் தரையிறங்கியது. ஒப்பீட்டு அளவில் பட்னா விமான நிலைய ஓடுபாதை குறுகிய தூரத்தை கொண்டது என்ற அடிப்படையில் சரியான நேரத்தில் சமயோசிதமாக விமானிகள் எடுத்த தீர்மானத்தினால் விமான விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா இந்தோனேசியாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவின் கடுமையான வரிகளை தவிர்ப்பதற்கான தென்கிழக்கு ஆசிய நாட்டின் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவிற்குள் நுழையும் இந்தோனேசிய பொருட்களுக்கு 19% வரி விதிக்கின்றது என்று ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார்.
இந்தோனேசிய அதிபர் பிராபோவே சுபியாண்டோவுடன் ட்ரம்ப் பேசிய பின்னர் இறுதி செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அதிக வரிகளை தவிர்ப்பதற்காக மாற்றப்பட்ட பொருட்கள் கடுமையான வரிகளை சந்திக்க நேரிடும். கடந்த சில மாதங்களில் தனது மிகவும் அதிகப்படியான கட்டண திட்டங்களை நிறுத்தி வைத்த பின்னர் இந்த மாதம் ட்ரம்ப் தனது அச்சுறுத்தல்களை மீண்டும் புதுப்பித்தார். ஆகஸ்ட் 1 முதல் அதிக கட்டணங்களை வசூலிக்க தொடங்க திட்டமிட்டுள்ள பல நாடுகளுக்கு எச்சரிக்கை கடிதங்களை அனுப்பியுள்ளதுடன் ஐரோப்பிய ஒன்றியம், கனடா, மெக்சிகோ, ஜப்பான் மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட அமெரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளிகள் அனைவரையும் அவரது இலக்குகள் உள்ளடக்கியிருந்தன. இந்தோனேசியாவும் கடந்த வாரம் தனது பொருட்களுக்கு 32% வரி விதிக்கும் திட்டங்களை கோடிட்டு காட்டும் ஒரு கடிதத்தை பெற்றது. எவ்வாறெனினும் இந்தோனேசிய ஜனாதிபதியுடன் செவ்வாயன்று தொலைபேசியில் பேசிய பின்னர் ட்ரம்ப் அந்த விகிதத்தை குறைப்பதாக கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் பொருட்களுக்கான வர்த்தக வரிகளை குறைக்க இந்தோனேசியா ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் போட்டி ஜூலை 12ஆம் தேதி ஆரம்பமாக இருப்பதோடு பதக்கத்திற்கான போட்டிகள் ஜூலை 20 மற்றும் 29ஆம் தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறவுள்ள அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் ஆட்டங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பொமோனா நகரில் நடைபெறவுள்ளது. அனைத்து போட்டிகளும் தற்காலிகமாக அமைக்கப்படும் அரங்கிலேயே இடம்பெறவுள்ளன. ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் தலா 6 அணிகள் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறும். T20 வடிவத்திலேயே கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெறவுள்ளன. 1900க்கு பின்னர் முதல் முறையாகவே ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் போட்டி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.